ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் செசரியா பட்டணத்தில் அகிரிப்பா ராஜா முன்பாக விசாரணை கைதியாக நின்று தனக்காக பேச உத்தரவான போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியான வேளையிலே சூரிய பிரகாசத்திலும் அதிகமான பேரொளியாக பிரகாசித்து தனக்கு தரிசனமாகி, நீ கண்டவைகளையும் நான் உனக்கு காண்பிக்கப் போகிறவைகளையும் குறித்து சாட்சியாகவும் ஊழியக்காரனாகவும் ஏற்படுத்தும்படி உனக்கு தரிசனமானேன் என்று கர்த்தர் சொன்னதை குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள பாவ இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானின் ஆளுகையிலிருந்து தேவனிடத்திற்கும் திரும்ப ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படி உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை குறிப்பிட்டு, அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை, கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை என்று பவுல் சொன்னார். தேவன் நமக்கு ஒரு காரியம் சொல்லி இருப்பார் என்றால் நாம் அதற்கு கண்டிப்பாகவே கீழ்ப்படிய வேண்டும். அவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியாகிய நாம் சிருஷ்டிகர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பேதுருவையும் யோவானையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க கூடாது என்று பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் எச்சரிக்கை விடுத்தபோது, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று சொல்லி, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். தீர்க்கதரிசியாக எரேமியாவிடம் ஆண்டவர் தேவாலயத்தின் பிரகாரத்திலே நின்று ஜனங்களுக்கு சொல்லும்படி சில காரியங்களை சொன்னபோது, நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்று எரேமியா சொன்னபோது, அவருடைய வார்த்தையின் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினி போல இருந்து அதை சகித்து இளைத்து போனேன், என்னால் பொறுக்க கூடாமல் போயிற்று என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அதை நாம் சொல்லாமல் போனால் அது பாவமாகும். அது சொல்லாமல் இருக்க முடியாது. அதைத்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போகும்போது உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த கட்டளையை நாம் செயலாற்றுகிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, அன்றைக்கு பவுலுக்கு தரிசனமாகி நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல இன்றைக்கு எங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. வழியும் சத்தியமும் ஜீவனுமான உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய உம்முடைய ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.